ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகரகர் ஜெல்லி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே. அதுக்கு இந்த மாதிரி கடையில் அகரகர் விற்கும். இது நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அகரகர் எடுத்துக்கணும். நான் இதுக்கு அகரகர் இந்த பாக்கெட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் இந்த மாதிரி பிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு பவுலில் பால், அப்புறம் சர்க்கரை. இதுக்கு நீங்கள் ஒயிட் கலரில் வரும். இது இல்லை உங்களுக்கு எதாவது கலரில் வேணும்னா எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸ் இருக்குன்னா உங்கள்கிட்ட அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருக்குது, நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த அகரகர் இந்த மாதிரி போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த அகரகர் ஜெல்லியோட அந்த இதை தண்ணியில் இந்தளவு தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் நம்ம வச்சோன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு கரண்டி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இது கரைஞ்சி வரும். கரைஞ்சி வர நேரத்துக்கு இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்தமாரி அகரகரை எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிடணும். எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி கண்டென்ட்டுக்கு வரணும். அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரை வச்சு நீங்கள் வச்சுருக்க பால் எந்த ஒரு ஆடையோ டஸ்ட்டோ இல்லாமல் இதில் வடிகட்டி விட்டுருங்க. பால் நான் ஒரு 150 ml எடுத்திருக்கேன் இந்த அகரகருக்கு. அந்த பாலை வடிகட்டிட்டு இதில் அடுத்து எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட்டாகவே கூட வச்சுக்கலாம். அது எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. என்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை இதில் நேச்சுரல் கலர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் எசன்ஸ் ஆட் பண்ணது. அது கொஞ்சம் நேரம் நமக்கு இதுவாகணும், கரையணும், நல்லா எசன்ஸ் ஒன்று சேர. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எசன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலால் நான் ஒரு பவுல் சர்க்கரை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸ்வீட்னஸ்க்கு. இதில் ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ, ஸ்வீட்டாக வேணும்னா ஸ்வீட், இல்லை ஸ்வீட் கம்மியாக வேணாலும் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரியோ இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஷேப்ஸில் பிளேட் இருந்ததுனாலும் அந்த பிளேட் ஒன்று அதுக்குள்ளே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அந்த பால் இப்போ நமக்கு நம்ம அகரகர் ரெடி பண்ணோன்னா அந்த ஜெல்லிக்கான பேஸு அது ரெடி ஆனோடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 3 hours ஸ்டோரேஜ் பண்ணோன்னா நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடும். நான் கட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண சுகரு, சிரப்பு எல்லாமே ஒன்றா இதுவாகிடுச்சு ஜெல்லி கூட சேர்ந்து. இதை நம்ம இப்போ அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த இதை இந்த பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு மெல்லீஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பிளேட்லாம் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஜெல்லி அப்படிங்கிறதுனால நான் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு கால்வாசி பிளேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கட் பண்ணக்குள்ளே எவ்வளோ மொத்தம் இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெல்லிஸாக வேணுன்னா 2 பிளேட்டாக பிரித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரிலாம் நட்ஸ் நம்ம டாப்பிங் பண்ணலாம். நான் பாதாம், பிஸ்தா டாப்பிங் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை டாப்பிங் பண்ணுவோம். நான் இந்த மாதிரி நட்ஸ் கிரேட்டர் இருந்தால் அதில் கிரேட் பண்ணிக்கோங்க, இல்லை கையில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மேலே ஆட் பண்ண போகிறேன். இதுமாரி மேலே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெளியில் அந்த ஹீட் குறையிறதுக்கு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தூக்கி நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஃப்ரீசர்லலாம் வைக்கணும்னு இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஜெல்லி செட் ஆகிடும். நான் 4 hours கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை அப்படியே நட்ஸ்லாம் கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெளியில் வச்சுட்டு அப்புறமா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு நார்மல் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours to 4 hours இருக்கணும். அது முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்ம 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து டைமண்ட் ஷேப் போட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியுதா? இப்போ ஃபைனலாக கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வரும் ஜெல்லி. நான் மேலே நட்ஸ்லாம் போட்டதுனால மேலே இப்படி நட்ஸாகவும் பேக் சைடில் இப்படி ப்ளைனாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வேணுன்னா விட்டுடலாம். இதில் நான் எசன்ஸ் ஊற்றுனதுனால ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றுனதுனால இந்தளவு எசன்ஸாக இருக்குது. இந்த கலர் வந்திருக்கு. இல்லைனாலும் ஒயிட் கலரில் வரும். இது பார்க்க இப்படி ஜெல்லி மாதிரி இருக்கும். பசங்களுக்கெலாம் ஜெல்லின்னு சொல்லி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. Thank you for watching, friends.